வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்னோட பிசிஓடி ரிவர்சல் அண்ட் வெயிட் லாஸ் சேலஞ்சோட டேட் 10. இன்னும் இதே மாதிரி 60 டேஸ் பண்ணால் போதும், நமக்கு வந்து நம்ம வெயிட் லூஸ் பண்ணிவிடுவோம். கண்டிப்பாக நம்மளோட பிசிஓடி வந்து சரியாயிடும். பிகாஸ் ஒரு ஒர்க் அவுட் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறோம், ஓரளவுக்காவது நம்ம ஜங்க்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ போக போக நான் வந்து இன்னும் என்னோட டயட் பேட்டர்னை வந்து கொஞ்சம் மாற்றினா என்னோட வெயிட் லாஸ்க்கும் அது ஹெல்ப் பண்ணும். பிசிஓடி வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு, அதுக்கப்புறம் வயிற்றில் இருக்க சிஸ்ட் குறைய, இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் டயட் பேட்டர்ன்ஸ் மாற்றினா இன்னுமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீட்டுக்கு வந்திருக்கோம். அடுப்பில் வந்து இப்போ தான் மூட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அடுப்பு மூட்டி அங்கே ஒரு சைட் பை சைடில் வந்து தண்ணி காஞ்சிட்ருக்கோம். நம்ம வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு வெயிட் செக் பண்ணுவோமான் இருக்கு. ஆனால் 8th டே கரெக்டாக 7 டேஸ் முடிஞ்சிருச்சுல, அப்போ தான் வெயிட் செக் பண்ணேன். சரி செக் பண்ணி பார்ப்போம். நான் 1 kg வெயிட் ரெடியூஸ் ஆகியிருக்குன்னு போட்ட வீடியோவில் வந்து 1 kg வெயிட் ரெடியூஸ் ஆகியிருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு தெரியல 1 kgல என்னங்க தெரிய போகுது. 65.7 65.5 இருந்தேங்க. அதுலேருந்து இப்போ 64.15 வந்திருக்கேன். இந்த 1 kgல நான் என்ன டிஃப்ரென்ஸ் காட்ட முடியும் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. எனக்கு வந்து இவ்வளோ வெயிட் குறையும் அவ்வளோ வெயிட் குறையும் அப்படின்லாம் ஆசையே இல்லை. பிகாஸ் எனக்கு ஒரு விஷயம் மேலே நான் நம்பிக்கை இருக்குது. லைக் நான் ஒரு விஷயத்துக்கான எஃபர்ட்ஸ் போட போட அந்த விஷயம் வந்து எனக்கு வந்து சேரும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா லைக் ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்ம ஆசைப்பட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு 10 டேஸில் 1 kg குறைக்கணும்னு ஆசைப்பட்டுட்டேன். ஓகேங்களா, ஆசைப்பட்டுட்டேன். லைக் அதுக்கான எஃபர்ட்ஸும் போடுற, ஒரு சில டைம்ஸ் நம்ம பாடி வந்து அது அக்செப்ட் பண்ணிக்காது. அண்ட் ஒரு 3 டேஸ் 4 டேஸ் பண்ணுவோம், 5th டே 6th டேலாம் ஏதோ ஆகிடும். அந்த 10th டே எண்டில் வந்து 1 கிலோ நமக்கு குறையலனா 11th டே வந்து நம்ம ஒரு 1 கிலோ குறைஞ்சிருச்சுன்னா ஒரு பூஸ்ட் இருக்கும்ல, அது வந்து 11th டே வந்து குறையலனா இருக்கவே இருக்காது. இதே வந்து ஓகே நம்ம பண்ண வேண்டிய வேலையை நம்ம பார்ப்போம், வெயிட்டை சைட்டில் ட்ராக் பண்ணுவோம். வெயிட் லாஸ் லைக் எவ்வளோ ஒரு நாள் வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னா நம்ம பண்ண வேண்டிய வேலையை பார்ப்போம். அப்பப்போ நம்ம ஓகேவா கரெக்டாக பண்ணுறோமோன்னு பார்க்க மட்டும்தான் நான் வெயிட் வச்சுருக்கேன். பட் நீங்கள் தான் வந்து வெயிட் கேட்குறதுனால நான் வந்து டெய்லி ஷேர் பண்ணுறேன் இதுக்கப்புறம். ஸோ இப்போ போயிட்டு வெயிட் செக் பண்ணலாம். 64.05 இருக்கேன். ஒரு 2 டேஸ் பேக் தான் 64.150 இருந்தேன். மேபி ஒரு 5 or 6 டேஸ் வந்து நான் டயட் பண்ணனா நான் 63 சீரீஸ்க்கு போவேன். அகெயின் ஒரு 7 or 8 டேஸ் பண்ணனா 62. இப்படி தான் வந்து வெயிட் லாஸ் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருக்கேன். நானும் ஒரு சில டைம்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சில டைம்ஸ் வந்து வெயிட் வந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகும். லைக் 150 இருக்குன்னா அடுத்த நாள் சம்மந்தமே நம்ம 550 750லாம் வரும். அண்ட் அகெயின் ஒரு 2 or 3 டேஸ் கழிச்சு அகெயின் அந்த 150 கீழே ஒரு ரூட் இருக்கும்ல, அந்த ரூட்க்கு போயிடும். அகெயின் 63 லைக் 63.150 62.150 அந்த மாதிரி போயிடும். 64.05 ஓகே, கிட்டத்தட்ட அந்த 5 கிராம்ஸை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிட்டோம்னா 64. ஏன்னா நான் வந்து 64.75 இருக்கும்போது 66ன்னு கனெக்ட் பண்ணிக்கிறேன்ல, அப்போ வந்து 64.05னா அந்த 05 கிராம்ஸை வந்து நான் வந்து இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணி குறைக்கலாம் முடியாது தான். லைக் அந்த 05 கிராம்ஸ் எடுத்து ஒதுக்கி வச்சிட்டேன்னா 64. நேத்து வந்து நான் 4:30க்கு எழுந்தேன்ல. ஸோ, அந்த பழக்கத்த கொஞ்சமாச்சும் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக, இன்னைக்கு அத ட்ரெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நான் வந்து இன்னைக்கு 4:45க்குலாம் எழுந்து என்னோட ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ, இன்னைக்கும் எல்லாரும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. பட் எங்க அப்பா மட்டும் கிளம்பி ஆட்டோ ஓட்ட போயிட்டாரு. நான் வந்து நேத்து பண்ணும்போதே நெனச்சேன், எப்படின்னா இந்த வீக் மட்டும் இத பண்ணி பார்க்கணும். பிகாஸ் எனக்குமே வந்து நைட் ஒரு 10:30 வரைக்குமே வேலை இருக்குதான். பட் 4:30க்கு எழுந்து 10:30 வரைக்கும் ஃபுல்லா நான் எனர்ஜெட்டிக்கா ஒரு மாரி எனர்ஜி வந்து லோ ஆகாம நான் வந்து நல்லா ஃபுல் டே வந்து செம்மையா இருந்தேன்னா, சீக்கிரமா எழுந்துக்கிறது நமக்கும் நல்லது தானே. பிகாஸ் இப்போ நான் 4:30க்கு எழுந்து கடைக்கு போறதுக்குள்ள ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா, எனக்கு வந்து நெறைய டைம் கிடைக்கும். ஐ மீன் ஒர்க் அவுட்டுக்கு ஒரு 1 1/2 ஹார்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்க. அது வந்து நான் மார்னிங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. நமக்கு நெறைய டைம் கிடைக்கும் அப்படின்றதுனால இன்னைக்கு வந்து 3:45க்கு ஒரு அலாரம், 3:50க்கு ஒரு அலாரம். நான் நைட்டே வந்து எப்பவுமே நான் வந்து அலாரம் வச்சாலே வந்து 5 மினிட்ஸ் ஒன்ஸ் 5 மினிட்ஸ் ஒன்ஸ் தான் வச்சுப்பேன். அதுக்கப்புறம் நம்ம பாஸ் பண்ணாலும் 8 மினிட்ஸ் ஒன்ஸ் 10 மினிட்ஸ் ஒன்ஸ் அகைன் ரிங் ஆகும் தான். ஆனாலுமே நான் அலாரம் வைக்கும்போதே 5 மினிட்ஸ் ஒன்ஸ் 5 மினிட்ஸ் ஒன்ஸ் அலாரம் வச்சுருவேன். ஸோ 3:45க்கு ஒன்று, 3:50க்கு ஒன்று, 4க்கு ஒன்று, 4:05க்கு ஒன்று, இந்த மாதிரி 4 அலாரம். அதுவும் என் காது கிட்ட வச்சுப்பேன். வேற யாருக்குன்னா கேட்டுச்சுன்னா அவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகும்ல. அந்த மாதிரி நினைச்சாவது நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அலாரம் வந்து என் பக்கத்துலேயே தான் வச்சுப்பேன். 2 டேஸ் பேக் ஒரு டூ டூ லிஸ்ட்டில் வந்து நான் வந்து எக்ஸசைஸ் ரொட்டீன் வந்து 2 பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்ல, அதில் செகண்ட் ரொட்டீன் தான் இன்னைக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். அதான் பொறுமையாக நிறுத்தி நிறுத்தி என் முன்னாடி ஒரு நோட் இருக்குல்ல, அந்த நோட்டில் தான் போஸு எனக்கு புரிகிற மாதிரி பேர், போஸோட ஆக்சுவல் நேம் ப்ளஸ் லைக் எனக்கு புரிகிற மாதிரி ஒரு பேர் இருக்கும். அதெல்லாம் நான் ஒரு சில டைம்ஸ் ட்ரா பண்ணி கூட வச்சுருப்பேன். எனக்கு முன்னாடி இருக்கும். ஸோ அதை பார்த்து தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இடையில நான் வந்து ஒன்று 20 போட்டிருக்கேன். ஆனால் அதில் என்னால் 25 பண்ண முடியுது. லைக்
30 போட்டிருக்கிறது வந்து என்னால் 20 தான் பண்ண முடியும்னா எவ்வளோ எவ்வளோ என்னால் பண்ண முடியுதுன்னு நான் நோட் பண்ணி வச்சுக்கினேன். பிகாஸ் லைக் நார்மலாக நான் போடும்போது நிறைய போட்டுருவேன். ஆனால் நம்ம ஒன்று பண்ணி பார்க்கும்போது தானே நமக்கு தெரியும். அதனால நான் வந்து இடையில நோட் பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ட் நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து என்ன டேயில் இருக்கீங்க அண்ட் உங்களோட ரொட்டீனை பற்றி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். நான் எல்லாத்தையுமே வந்து எய்தர் அந்த கமெண்ட்ஸ்க்கே நான் வந்து ரிப்ளை பண்ணிடுறேன். இல்லைனா அது வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து வீடியோலையும் நான் ஆட் பண்ணுறேன். இந்த ஒர்க் அவுட் செஷன் வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டாக வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இது வரைக்கும் நம்ம அதிகமாக பார்த்துருப்போம்ல, அதில் இருக்க எந்த எக்ஸசைஸுமே இதில் வந்து இருக்காது. அந்த பட்டர்ஃப்ளை போஸ் தவிர மீதி எல்லா ஸ்ட்ரெச்சஸுமே டிஃப்ரெண்ட் தான். ஆனால் பட்டர்ஃப்ளை போஸ் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு கோல் வச்சுக்கோங்க, 500ஆவது பண்ணணும். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 500 பண்ணணுன்ற அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி 500 வந்துட்டா 500ஓட போதும். நீங்கள் டெய்லி 500 பண்ணாலே போதும். எனக்கு இதெல்லாம் ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போலாம் நான் வந்து ஒரு ஸ்டெப்ஸில் 110 150 வரைக்கும் வர ட்ரெயின் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. இப்போ வந்து வீடு க்ளீன் பண்ணியாச்சு, துணி அலசி காய போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 பிளேட்ஸு கொஞ்சம் ரொம்ப கம்மியாக மட்டும் வெசல்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். அண்ட் 1 லிட்டர் வாட்டர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து இன்னும் 1/2 லிட்டர் வாட்டர் டார்கெட் பண்ணியிருக்கேன். இது வந்து எப்படின்னா நம்ம டு டூ லிஸ்ட்டும் செக் லிஸ்ட்டும் இப்போ ரிவ்யூ பண்ணிட்டு இருப்போம்ல, அப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணிடலான்னு தான் இந்த டார்கெட். லைட்டாக இப்போ வந்து வெயில் லைட்டாக, ஐயோ நான் சொன்னோடனே மழை வந்துடுமோன்னு ஒரு பயம். ஏன்னா போன வாட்டி இப்படி தான் சொன்னேன், அதுக்குள்ளே மழை வந்துச்சு. லைட்டாக இப்போ வெயில் வந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் தாக அடிக்குது தான். ஆனாலுமே நான் வந்து அந்த மழை காலத்துக்கு ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணுவேன், கரெக்டாக இது குடிக்கணும் அந்த பேட்டர்னே தான் தண்ணி குடிச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 31க்கான செக்லிஸ்ட் அப்டேட் பண்ணோம். பிகாஸ் இது வந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன்னா நான் இதை கேரி பண்ணியும் போகல. ஸோ அதுக்கான செக்லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணோம். அண்ட் நேற்றுக்கான டூ லிஸ்ட் வந்து நான் ஆஃபீஸோட நோட் பிகாஸ் இது வந்து செப்பரேட்டாக இங்கே நம்ம வீட்டில் யூஸ் பண்ண நோட்ஸு. நான் ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு செப்பரேட் நோட் வச்சுப்பேன். ஏன்னா லைக் ஆஃபீஸில் மிஸ் பண்ணிட்டாலும் அது ஆஃபீஸ்லேயே இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் டைம் நம்ம எப்போ ஆஃபீஸ் போகணுமோ அப்போ நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் நான் ஆஃபீஸ்க்கான டூ லிஸ்ட் வந்து அதை தான் எழுதி வச்சுருக்கேன். பட் நான் அதை வந்து பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அங்கே என்ன நடக்கணும் அப்படின்றது தான் நான் எழுதி வச்சுருக்கேன். பிகாஸ் என்னோட ஓவரால் டைம் ஒரு 9 hours ஜர்னி, ஆஃபீஸ் ஹவர்ஸ் இதெல்லாம் சேர்த்து அங்கேயே கம்ப்ளீட் ஆகிட்டா. அதனால் நேற்றோட டூ லிஸ்ட் வந்து நான் நேற்றே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாள் நாள் வந்து நான் என்ன டூ லிஸ்ட் பண்ணியிருந்தேன்னா லைக் நம்ம ஒரு ஒர்க் அவுட் ரொட்டீன் ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து ரிவ்யூ பண்ணோம். அண்ட் ஒர்க் பேக், ஒர்க் க்ளோத்ஸ், ஒர்க் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பிகாஸ் நான் வந்து ஒரு 4:15 எழுந்தேன். 4:30 5:30 வரைக்கும் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணேன். 5:15 5:20 ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தென் என்ன பண்ணேன்னா சமைச்சிட்டு அதுக்கப்புறம் தலை குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பி போய் ட்ரெயின் ஏறி கரெக்டாக லைக் ஆஃபீஸ் எப்போவுமே போகிற டைமை விட ஒரு 20-30 minutes ஏர்லியராகவே போயிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாக சமத்து பொழியாக கிளம்பி வந்துட்டேன். ஸோ வந்து நம்ம 30-31 இந்த 2 நாளுமே வந்து டூ டூ லிஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 27 28 29 30 31 5 நாள் டூ டூ லிஸ்ட் வந்து போட்டு ஆரம்பித்ததுலேருந்து இந்த நாள் வரைக்குமே நம்ம பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எஸ், குட் கேர்ள். இப்போ தான் நான் வந்து ஸ்கிப்பிங்கும் ஒர்க் அவுட் இது ரெண்டுத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தேன். ப்ளஸ் கடையிலையுமே கொஞ்சம் வேர்வை வந்துச்சு, அதனால் இங்கெல்லாம் கொஞ்சம் வேர்வையாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து ஃபேன் போட்டால் நான் பேசுறது உங்களுக்கு கேட்காது. இந்த டூ டூ லிஸ்ட் இதெல்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஹேர் கேருக்கு போகணும். இப்போ வந்து 31க்கான செக்லிஸ்ட் வந்து நேற்று வந்து நான் டயட் பண்ணனா அப்படின்னு கேட்டால், நான் நேற்று மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்கில் தான் ஆஃபீஸ் போனேன். ஃபர்ஸ்ட் மீலுக்கு வந்து டொமேட்டோ ரைஸ் 2 eggs எடுத்துக்கினேன். அண்ட் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ டயட் அண்ட் ஒர்க் அவுட். டின்னரும் கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக வந்து சேமியா எடுத்துக்கினேன். வர வழியில் இந்த பீனட்ஸ் வித்துட்டு இருந்தாங்க, அது வாங்கி சாப்பிட்டேன். அண்டு லைக் எதுவுமே ரொம்ப ப்ராப்பராக இருந்தேன் நேற்று. அண்ட் ஆஃபீஸில் வந்து நேற்று வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்டதுனால கேசரி செஞ்சுருந்தாங்க. அது நான் கேட்கும் போதே வந்து ரொம்ப கம்மியாக கொடுங்க. பிகாஸ் சாமி பிரசாதம் நான் வந்து சாப்பிட முடியாதுன்னு சொல்ல ரொம்ப கம்மியாக. லைக் எப்படி தெரியுங்களா, அதுக்கு நான் என்ன அளவு உங்களுக்கு சொல்கிறது. ஒயிட் கலர் கேக்ஸ்லாம் இருக்கும்ல, லைக் ஸ்லைஸாக போட்டு கொடுப்பாங்களே ஒரு பெரிய கேக். ப்ரெட் இருக்கும்ல, ப்ரெட்டில் வந்து 4 பீஸாக போட்டு அந்த ஒரு பீஸில் பாதி அந்த பீஸ் தான் நான் சாப்பிட்டேன். ஸோ அதை டயட் நான் பண்ணியிருக்கேன். வாட்டர் இன்டேக் வந்து ஆஃபீஸில் இருக்கிறதுனால நான் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்தேன். ஆஃபீஸில் என் கண்ணு முன்னாடி ஒரு 4 பாட்டில் வச்சுருக்கோம். ப்ராப்பராக பார்த்து லைக் இப்போ குடிக்கணும் அப்போ குடிக்கணும்னு பார்த்து குடித்தேன். அண்ட் லேர்னிங் நியூ வந்து அது நான் நேற்று பண்ணல. ஜேர்னலிங்கும் நேற்று பண்ணல, இன்றைக்கி தான் பண்ணியிருக்கேன்.
அவுட்டோர் ஒர்க் அவுட் வந்து வாக்கிங் 1 2 3 4 on 5 தான். ஓகே பரவாயில்ல. இதான் என்னோட ஜேர்னலிங் நோட். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து இங்கே டூப்ளிகேட் பண்ண போகிறோம். 9 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 9 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு 9 டேஸ் 18 டேஸ் ஆகிடும். அப்பா லைக் ஒரு மாதிரி ஓகே சம்திங் ஏதோ நம்மளும் பண்ணுறோம். இதெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்ரெடி வந்து ஒரு செக்லிஸ்ட் ஒன்று இருக்கா. ஸோ செக்லிஸ்ட் வந்து பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நினச்சேன். டூ டூ லிஸ்ட் வந்து பண்ணால் நல்லா இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருந்ததில்ல. சரி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சதில்ல. அது எனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். அந்த டூ டூ லிஸ்ட்டில் வந்து கபோர்ட் க்ளீன் பண்ணியிருக்கோம், புதுசாக ஒரு ஆர்கனைசர் க்ளீன் பண்ணியிருக்கோம், இயரிங் ஆர்கனைசர் க்ளீன் பண்ணியிருக்கோம், வீட்டில் இருக்க திங்ஸ்லாம் க்ளீன் பண்ணியிருக்கோம், ஆஃபீஸில் ஒரு சில ரொம்ப நாள் தள்ளி போட்டிருந்த வேலை முடிஞ்சிருக்கு, அனலைஸ் பண்ணி என்ன ஆட் பண்ணலான்னு பண்ணியிருக்கோம், எக்ஸசைஸ்க்கு ஒரு ஷெட்யூல் பண்ணியிருக்கோம், தென் ஒர்க் பேக் ரெடி பண்ணியிருக்கோம், ஒர்க் அவுட் வித் லைக் பிகாஸ் நேற்று நான் வந்து எங்கள் அம்மாவே பார்க்குறாங்க. எனக்கு வந்து 6:30க்கு நான் இங்கே வந்து கிளம்பணும். நான் 6:15க்குலாம் ரெடியாக இருக்கேன். அந்த அளவுக்கு நான் இந்த டூ டூ லிஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். டூ டூ லிஸ்ட் பண்ணணும்னா என்ன வேணால் எழுதலாம், லைக் என்ன வேணால் எழுதலாம். சும்மா சிட் பண்ணணும், எனக்குன்னு ஒரு மீ டைம் இருக்கணும், ஸ்க்ரோல் பண்ணணும், இது எல்லாமே கூட எழுதலாம். ஆனால் நம்ம அந்த டூ டூ லிஸ்ட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தான் இருக்குது. இன்றைக்கான டூ லிஸ்ட் எழுதுவோம். ஸோ இன்றைக்கி வந்து November 1. எஸ் November 1. இன்னும் 2 months தான் இருக்குது போலையே. ஆமாம்ல இன்னைக்கு நான் இப்போ என்ன யோசிச்சேன்னா 2 months தான் 30 டேஸு. இன்றைக்கி வந்து 10 டேஸ் 10th டே. அப்போ வந்து 59 டேஸ் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா டிசம்பரில் வந்து 31 இருக்குது. ஓகே ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் டூ லிஸ்ட் வந்து என்னோடய பேக் பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். அண்ட் நாளைக்கு வந்து என் ஃப்ரெண்ட் கூட வந்து கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது. ஸோ அதுக்கான ட்ரெஸ்ஸஸ் பேக் பேக் இதெல்லாம் ஒரு டூ டூ லிஸ்ட்டு. இன்னொன்று வந்து ஸ்கின் கேர். பேக் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் மீல் என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது வீட்டில் ஆல்ரெடி சாம்பார் அதுக்கப்புறம் ஒரு பொரியல் இருந்துச்சா. ஸோ வந்து நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், பொரியலும் சாம்பாரும் இருந்தால் எக்ஸ் போட்டு முடிச்சிருவோம்ல. அதனால போய் 4 எக்ஸ் வந்து ஷாப்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். அப்படியே என் தம்பி என் பின்னாடியே வந்து ப்ரெட் வாங்கிட்டு வந்தான். ப்ரெட் ஆம்லேட் பண்ணி சாப்பிட்டோம். நான் வந்து அதில் ஒரே ஒரு பைட் தான், சும்மா டேஸ்ட்டுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் மைதா வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் நம்ம 2026க்குள்ளேயே இந்த பிசிஓடியை சரி பண்ணோன்னு இருக்கோமா. ஸோ அதனால் ஒரே ஒரு பைட் எடுத்துகிட்டு நான் வந்து 2 எக்ஸ் போட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணி ஃபர்ஸ்ட் மீல் எடுத்துக்கினேன். இந்த ஃபர்ஸ்ட் மீல் எடுக்கும்போது நான் வந்து ஒரு 2.5 லிட்டர் வாட்டர் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருப்பேன். அதுக்கப்புறம் இன்டோர் ஒர்க் அவுட் அவுட்டோர் ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் படிக்கிறதையும் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருப்பேனா. அதுக்கப்புறம் என்ன செகண்ட் மீலும் மீதி இருக்க வாட்டர் டார்கெட் மட்டும்தான். அதையும் இன்னைக்கு பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என் டேவை முடிச்சுக்கினேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.